வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 4 சைட் சேனல். இந்த வீடியோல சுவையான அதே நேரத்தில் விரைவாகவும் செய்யக்கூடிய ஒரு உணவை தான் பார்க்க போறோம். அதுதான் பிரெட் ஆம்லேட். பிரெட் ஆம்லேட் எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். இந்த பிரெட் ஆம்லேட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 சாஃப்டான மில்க் பிரெட், ஒரு முட்டை இருந்தாலே போதும். இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதை அவுட்ரு பகுதியை நல்லா கழுவிக்குங்க. உடைக்குவதற்கு முன்னாடி அதில் டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு முட்டையை உடைச்சிட்டு அந்த மஞ்சக்கரு இப்படி இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல முட்டை ரொம்ப நாள் ஆகாத முட்டையாக இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பிளெண்டர் அல்லது ஸ்பூனை வைத்து அந்த முட்டை கலவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, பிளெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் லம்ஸ், அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் இந்த பிரெட் ஆம்லேட்டின் சுவையையும் கூட்டும் கூட. இப்பொழுது ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப அதையும் இந்த முட்டை கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த முட்டை கலவையை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பிரெட் ஆம்லேட் செஞ்சு விடணும். ரொம்ப நாள் வச்சிருந்தா நம்ம சேர்த்த இந்த மிளகுத்தூள் மஞ்சள் அடியில் செட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு கடாயில் மிதமான தீயில சிம்மில் இருக்கட்டும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. அந்த நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த உணவுல கவனிக்க வேண்டியது ஒன்று என்றால், இந்த உணவு செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பை மிதமான தீயில தான் இருக்கணும், சிம்மில் தான் இருக்கணும். அப்போதான் இந்த பிரெட் ஆம்லேட் பக்குவமாகவும் அதே நேரத்தில் சுவையாகவும் வரும். இப்போ 2 பிரெட் துண்டுகளை இந்த நெய்யில் நல்லா டோஸ்ட் பண்ணணும். பொன்னிறம்னு சொல்லக்கூடிய கோல்டன் ப்ரௌனுக்கு வர வரைக்கும் இந்த பிரெட்டை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் ஆம்லேட் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு உணவு, அதே நேரத்தில் பட்டுன்னு பசியையும் போக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ அல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சுவையான உணவு, அதே நேரத்தில் சத்தான உணவும் கூட. இந்த உணவை குழந்தைகள் செய்கிறப்ப பாதுகாப்பாக செய்யுங்க. 2 பக்கமும் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ண பிறகு முட்டை கலவையை எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பிரெட்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டா மேற்கொண்டு 2 தேக்கரண்டி நெய் விட்டுக்கலாம். இந்த பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிறத பொறுத்து தான் இந்த பிரெட் ஆம்லேட்டின் சுவையும் அடங்கியிருக்கு. சுவையான மில்க் பிரெட்டையே இந்த உணவுக்கு தேர்ந்தெடுங்க. சாண்ட்விச் பிரெட் இந்த டிஷ்ஷுக்கு வேணாம். நீங்க பார்க்கறது நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பிரெட்டை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் மிதமான தீயில இருக்கட்டும், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை கலவையை மெதுவாக ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க முட்டை கலவின் மீது நம்ம நல்லா டோஸ்ட் பண்ண அந்த பிரெட்டை லேசாக வைத்து ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அதே மிதமான தீயில இந்த பிரெட்டும் இந்த முட்டை கலவையும் நல்லா வேகட்டும். பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதா? இந்த வீடியோ பார்த்து முடித்தவுடன் உடனே உங்க வீட்டிலையும் ட்ரை பண்ணுங்க. இந்த பிரெட்டும் முட்டையும் நல்லா வெந்தவுடன் அதை 2ஆக மடித்து ஃபோல்டு பண்ணி ஒரு பிரெட்டின் மேல் இன்னொரு பிரெட் இருக்கிறது போல மடித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதாங்க, சுவையான பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த உணவு சமைப்பதற்கு அதிகப்படியா 5 நிமிடங்கள் கூட ஆகாது. இந்த டேஸ்டி ஸ்பைசி பிரெட் ஆம்லேட் நீங்களும் செய்து பார்த்துவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதில் அதிக காரம் சேர்க்காததால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த குயிக் அண்ட் ஈஸி பிரெட் ஆம்லேட் டிஷ் எப்படி இருந்தது என்று மறக்காம சொல்லுங்க. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.